Hello traders, welcome to myself trading. Today video la நம்ம பார்க்க போற டாபிக் ஆப்ஷன் செல்லிங். ஸோ ஆப்ஷன் செல்லிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளவு கேபிட்டல் இருக்கணும், ஸோ எந்தெந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்து நம்ம ஆவரேஜ் பண்ணி பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆப்ஷன் செல்லிங்ல நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் எவ்வளவு லாஸ் வரும் அப்படின்ட்டு சின்னதா ஒரு ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்றேன். ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கரண்ட்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் ஓபன் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் பண்ண போறோம். ஸோ நிப்டில ஆப்ஷன்ல கரண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17,750 இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 300 பாயிண்ட் தள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் மணில வந்து பாத்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ண போறோம் அப் சைட்ல. ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 750, இது 650, 550, 450. ஸோ 17,450 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 17,350 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஜிரோதாவோட வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்கெட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ பேஸ்கெட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 300 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணும், ஏதாவது ஒரு நேம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 17,350 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ணோம். ஸோ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 17,450 நம்ம பை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17,350. ஸோ இந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்றேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்றப்ப ஸோ நம்ம பை பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்ஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 20,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுது. ஸோ இதே ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 1,26,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஆப்ஷன் செல்லிங் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா தேவைப்படும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஹோல்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றப்ப ஃபண்ட் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்ட்டு இப்ப பாருங்க. ஸோ இதோட ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா? ஸோ இதுல 1,26,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுது. நம்ம ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ண வேண்டியது 17,450. 17,450 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டர் பண்றேன். ஸோ இதை கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 16,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகேவா கைஸ்? ஸோ ஜீரோதால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பை ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கணும், செல் ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கணும். ஓகேவா கைஸ்? இந்த மாதிரி நீங்க ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிளேஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை பண்றதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ 20,000ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா பை அண்ட் செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்றோம். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 17,750ல இருந்து 300 பாயிண்ட் தள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18,150 வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்றோம். ஸோ சாரி 18,050 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்றோம். 18,150 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்றோம். ஸோ அதே பேஸ்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 18,050 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்றேன் நிப்டில. ஸோ இது பையிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,300 ரூபாய் அவுட் ஆஃப் மணில இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதை ஆட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததான் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 18,150 வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்றோம். ஸோ செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஆட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா கைஸ்? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பேஸ்கெட்டா கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஆர்டரா எக்ஸிக்யூட் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கிறது சண்டே. ஸோ சண்டேல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இல்ல. ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணி ஒரு டெமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி இப்போ நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ 17,350 வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் பண்ணிருக்கோம். 17,450 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ
ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன்ல வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம பை அண்ட் செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ இது பண்றப்ப இதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆவரேஜா எவ்வளவு வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இங்க இருந்து 300 பாயிண்ட் தள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணிருக்கோம். ஸோ 17,750, 16,650, 17,500, 17,450. ஸோ இந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பை பண்றேன். ஓகேவாக, ஒரு லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்றோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 17,350 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்றோம் ஒரு லாட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்ட் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 658. ஸோ ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,300 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல கால்குலேட் ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஸோ இதுக்கு மேல நமக்கு இந்த பக்கம் மேல போக போக அதாவது கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 17,439. ஸோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு போக போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு கீழே போறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லாசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போவாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் மேல அதுக்குள்ள இருக்க வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லாசஸ். ஸோ அதுக்கு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கன்னிவா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வர மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம 2 ஸ்ட்ரைக் அதில் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதுல மேல வந்துட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 18,050 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்றோம். ஸோ ஒரு லாட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 17,150 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்றோம். இப்போ வந்து பாருங்க ஸோ இதுல கீழே வந்தாச்சு. ஸோ கீழே வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 18,000க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட் ஆகி போறப்ப ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 3,600 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் வரும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு 17,423க்கு மேல பிரேக் அவுட் ஆகி போறப்ப நமக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வரும். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா வீக்லியில அனலைஸ் பண்ணி இல்ல மந்த்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பை அண்ட் செல் பண்ணி ஸோ ஹோல்ட் பண்ணி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வர டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 17,450ல இருந்து ஸோ 18,000க்குள்ள இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லாசஸ்லாம் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு சைட் வேஸ்ல போனுச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வரும். இல்ல ஒன் சைடு மூமெண்டமா இருந்தது அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இந்த சைடு 17,400 உடச்சு இந்த சைடு கீழே போகும். அப்படி இல்லை அப்படின்னா 18,000 உடச்சு மேல போகும். ஸோ இதுல எந்த சைடு போகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறும். ஸோ இதை தனிப்பட்ட முறையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒன் சைடு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த பக்கம் பண்ணாலும் எவ்வளவு லாசஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன் இந்த கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் ஸ்ட்ராட்டஜில வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த மாதிரி நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸை நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே ஓனா ஆட் பண்ணிட்டு ஸோ அதோட ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ லாஸ் எவ்வளோ அது எல்லாமே இதில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராஃபிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3,600 வரும் அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,400 ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வியூ ஆகுது. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்றீங்களோ ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ராட்டஜி இங்க பில்ட் பண்றப்பே இதுல ஒரு அனலைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளவு லாசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வரும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பண்றப்ப நமக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கம்மி பண்ணி நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேசிக் மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன். இதுக்குள்ள நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்கமிங் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்றேன். நம்மளோட ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லித்தரேன். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஸோ இந்த பில்ட் பண்றது எப்படி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டியிருக்கான். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஜிரோதால எந்த மாதிரி பண்றது அப்படின்ட்டு ஸோ ஒரு ஸ்மால் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்காது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறப்பே ஸோ கம்மியான லாஸ் கம்மியான ப்ராஃபிட் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கான்செப்ட். ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.